ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வெண்டைக்காயை வச்சு நல்லா அருமையான சுவையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காலையில் டிஃபனுக்கு, மத்தியான சாப்பாடுக்கு, நைட் டிஃபன் இப்படி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்லா சுவையான வெண்டைக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் தொக்கு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அது தாராளமாக ஒரு 4 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். எண்ணெய் சூடானதும் 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சிடலாம். எப்பயுமே நம்ம வெண்டைக்காய் அப்படின்னாலே பொரியல் பண்ணுவோம், வறுவல் பண்ணுவோம், இல்லைனா குழம்பு மாதிரி வைப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு ஈரம் போக நல்லா தொடச்சிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 400 கிராம் அளவுக்கு இந்த வெண்டைக்காய் இருக்குங்க. இதில் இருக்க அந்த வழுவழுப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இருக்க அந்த வழுவழுப்பு தன்மை போகிறதுக்கு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சட்டுன்னு இந்த வழுவழுப்பு தன்மை போயிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்துட்டு இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வதங்கட்டும், சரியாக இருக்கும். இந்த தொக்குக்கு நம்ம வெண்டைக்காயை பல்ஸில் அரைச்சிட்றோம் அப்படின்றனால குழந்தைங்களும் வெண்டைக்காய்னு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த வழுவழுப்பு தன்மை எல்லாமே போயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இதில் நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் பூண்டும் புளியும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்தளவுக்கு சாஃப்ட் ஆனாலே போதும். இப்போ இதில் பச்சையாகவே ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாசனை கொடுக்கும். பூண்டு ரொம்ப வதக்கிடக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக புளி, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சூட்லேயே இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க, போதும். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். இந்த வாணலிலே இருக்கட்டும், நல்லா சூடு ஆறட்டும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே மசாலா வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கோம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெண்டைக்காய், தக்காளி, பூண்டு, புளி இதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பல்ஸில் அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பல்ஸில் அடித்து எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சதை அதே வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தொக்கை இதில் போட்டுடலாம். இது நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக அந்த எண்ணெயிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் இதில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா பெரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டியான வெண்டைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சட்டுன்னு காலி ஆயிரும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்க அளவுகளில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி வெண்டைக்காய் தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. மெயினாக நம்ம மிக்சியில் அரைக்கும்போது, பல்ஸில் அரைக்கும்போது தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க.